இப்போதே ஒரு நாளைக்கு அகில வாக்கி கூறியது அந்த முக்கம் கொடுத்த பரம கடலை கோரி நான் தப்பு செய்ய போகிறேன். நம்ம இந்த நாட்டை ஆள்வதற்கு அனைவருக்கும் விரிவாக பேசும் பொழுது நான் தப்பு செய்ய போகிறேன். ஆமா அப்படி இருக்க நல்ல நமக்கு மருந்து கண்டிப்பாக Shiva
வெற்றி உன்னையே காண வேண்டும் என்று தினமும் எதிர்கொண்டு நவபாரத்தில் நேரே காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த கையாகப்பட்டது 3 வருடம் பூவாகவும் 3 வருடம் பிஞ்சாகவும் 3 வருடம் காயாகவும் 3 வருடம் கனியாக இருப்பது வழக்கம். இப்பொழுது கனியாக இருந்து 12 வருடத்திற்கு ஒருமுறை கையில் வருவது வழக்கம். இப்பொழுது கருத்தில் வந்துவிட்டது. ஆனால் இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட்டு பிறகுத்தான் நாம் புசிப்பது வழக்கம். இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே ஒரு கதவை திறந்து வைக்கும் திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே ஒரு கதவை திறந்து வைக்கும் திருவருளே
நம சிவாய ஓம் நம சிவாய அப்பா யாரது ஆண்டவா, எதற்காக உம்மை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அகல தேசத்தை ஆளக்கூடிய மன்னர்களுக்காக. அரகத மன்னனா யாருக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய அகல தேசத்தை ஆள்வதற்கு ஒரு வயலச்சல் இல்லையா என்று நான் பல ஆண்டுகளாக நான் திருமணம் செய்தேன். ஆனால் பலனில்லை. ஒரு நபர் கோலத்தோடு, சந்திக்கிறேன். வா நீ யாருக்கு வெளியாகோ அதே ஈரனா பார்த்தாயா அந்த ஈரனோ காட்சி அளித்தல் என்பதற்காக என்னுடைய பார்வைக்கு என்னுடைய நீ நினைப்பதோ அது போன்ற உன்னுடைய ஆண்டவர் ஆளல்ல உன்னை போன்ற ஒரு பக்தன் தான் நானும் அப்படியா? அந்த ஆண்டவரையே காண வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக என்னையே மறந்து அவரையே நிறுத்தி இந்த சண்டை கௌசிக வனத்திலே சண்டை கௌசிக முனிவன் என்று பெயர் வைத்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் என்று நினைத்து என்னை வணங்கிவிட்டார். ஆண்டவா, ஆனால் இருந்தாலும் இதற்காக என்ன வணங்கினாய்? ஆண்டவா, உன்னை வணங்கினேன். அந்த சிவபெருமான் என்று தோட்டம் தோடி தாங்கள் கண்டு அதனால் வணங்கினேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? என்னுடைய நாட்டை ஆள்வதற்கு வயல செல்லவில்லையே என்று பல ஆண்டுகளை என்னுடைய மனைவிமார்கள் இருவர்கள் அவர்கள் அழுத கண்டிப்பதை வாடுகிறார்கள். அதனால் நாங்கள் இடத்தில் வந்து சிவபெருமான் என்று நோக்கினேன். ஆனால் நாங்களும் சிவபக்தர் என்று வணங்குகிறேன். அப்பா எப்பொழுது அந்த ஆண்டவர் எழுதி வருகிறாயோ அந்த ஆண்டவரை கைவிடவில்லை. ஏனென்றால் நல்ல நேரத்தில் நீ வழங்கிவிட்டாய். இதோ இருக்கின்றதே என் கையில் இந்த கையாகப்பட்டது 12 வருடத்துக்கு ஒருமுறை என் கையில் வருவது வழக்கம். ஆமா 3 ஆண்டு பூவாகவும் 3 ஆண்டு பிஞ்சாகவும் 3 ஆண்டு காயாகவும் 3 ஆண்டு கரியாகவும் கழித்து 12 வருடத்துக்கு ஒருமுறை இந்த கரியாகப்பட்டது காலத்துக்கு வருவது வழக்கம். இந்த கரியை அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டு பிறகுதான் நாம் புசிப்பது வழக்கம். அப்படி இருக்க இந்த கனி இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் வந்து வந்துவிட்டாய். அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காக இருந்து ஆண்டவனை கொடுப்பது போல் உனக்கு நான் கொடுக்கின்றேன். இந்த கரியை இந்த கரியை கொடுத்தால் உனக்கு புத்தகத்தான் கண்டிப்பாக உண்டு. அப்பா அப்பா ஆனால் ஒன்று ஆனால் என்று 1000 வருத்தம் உண்டு. என்ன தெரியுமா? இக்கரையை பின்ன வருத்தாமல் யாராவது ஒருவராக புசிக்க வேண்டும். ஓ, உமாக்கா சொன்ன வணங்குமா? அதனால் இந்த கனியை ஒருவனாக விட்டால்தான் வளர்ச்சிக்கும். இல்லை என்றால் வளர்ச்சிக்காது. ஆமா ஒன்று அப்படியா? தனம் பெறலாம் தானியம் பெறலாம். அன்பிற்கு பாத்திரமான திண்டிவனம் அருகாமையில் உள்ள ஜக்காம்பேட்டையை சேர்ந்த பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய உள்ளங்களும் உறவுகளும் ஒன்று சேர்ந்து எங்கள் திண்டிவனம் அருகாமையில் தீவனூர் கிராமம் அருகில் உள்ள இளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சந்தியாவை பாராட்டி ரூபாய் 101 ஜக்காம்பேட்டையை சேர்ந்த பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து அன்பளிப்பு அளித்த அமைக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமன்றி இதே தென்கலவால் சேத்திரத்தை சேர்ந்த செங்கேணி பாகவதர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் செங்கிவட்டம் வீரநாமூர் கிராமத்தை சேர்ந்த சந்திர உதயன் பிசிசி உதயன் என்னை பாராட்டி ஒரு பகவான் பாடலை பாட சொல்லி ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்திருக்கிறார். பகவான் அருள் பெற்று
இதோ முருகப்பெருமான் அருள் பெற்றும் எங்கள் நாகாத்தம்மன் கலைக்குழுவின் அருள் பெற்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் ஆயுள் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆராரோ பரிவாரோ அத்தேஜனாவதீராரோ அத்தேஜனாவதீராரோ ஆத்தமனாதன் தேசபுலாதன் ஆராரோ பரிவாரோ அத்தேஜனாவதீராரோ முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய அருகில் இருந்தாலும் அந்த ஈஸ்வர் அவருடைய அருகில் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சுத்திரவாதி முருகா இப்பொழுதே அந்த முருகனை கோரி ஆமா முருகா முருகா கிராமத்தைச் சேர்ந்த BNR நாகராஜ், திருமலை, ராகவன், தேவராஜ், செல்லேரி என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர் அவர்கள் இதோ என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எனது சார்பாகவும் எங்களது ஸ்ரீ நாகாத்தம்மன் மேடை நாடகம் என்ற கம்பெனி சார்பாகவும் நன்றி, வணக்கம். சென்ற
பலன் கொண்டு புரிகிறதா? இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை யாரும் திருமணமாகி 16 ஆண்டு காலமாக கிடையாது. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த கனியை முதல்ல நான் சாப்பிடுறேன். என்ன தெரியுமா? உங்களோட ஆசை மனைவி, அன்பு மனைவி, செல்ல மனைவி, நான் தானே. எனக்கு திருமணமாகி 16 ஆண்டு காலம் ஆகுது. ஆமா, இது வரைக்கும் இந்த பாறை போன வரைக்கும் ஒரு முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த கனியை முதல்ல நான் சாப்பிடுறேன். அந்த கனியை முதல்ல நான் சாப்பிட்டு அம்மா சும்மா மனக்கட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றுத்தாரு. மனக்கட்ட மாதிரி பெற்றுத்தாரு. அது என்ன தெரியுமா கூப்பிடும்? சின்னம்மா கூப்பிடும். புள்ள வந்து அதை வந்து அம்மானு கூப்பிடாம புள்ள போதே அப்படின்ற அக்காவுக்கு வயது ஆகிட்டு. அக்காவுக்கு திருமணமாகி 16 காலம் குழந்தை ஆகுது. அக்காவுக்கு திருமணமாகி 16 காலம் ஆகிவிட்டது. அக்காவுக்கு பிள்ளை என்று ஒரே காரணத்தால என்ன திருமணம் செய்து வச்சாங்க அக்கா. அவங்க வயசாகி போச்சுடா. அந்த மாங்கனியை யாராவது ஒருத்தர் குசிக்க வேண்டும். அப்பதான் அப்படி இருக்கும்போது அக்கா அதனால ஐயா வந்து ஒரு கனி என்ன வந்து நீ சொல்ற நீங்க 2 பேரும் ஒரு ஆள் ஒரு பக்கம் ஒரே நிமிஷம் அப்படின்றா இவளை போய் கேட்டா அவளே சாப்பிட்டு புள்ள போய் சொல்றா இவளுக்கு இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு கலகம் போடக்கூடாது. நான் என்னன்னா அக்காவை நான் கிளப்ப பாப்பாவை நீ கிளப்ப நல்லாங்கிற குடும்பங்களை போல விட்டு ஆட்டு எனக்கு தெரியாது. இப்ப பாரு குடி நான் போய் அக்கா கிட்ட என்னன்னா வீட்டுக்காரருக்கு ஒரு பழம் பாப்பா அக்கா நீ கட்டின்னு வந்துட்ட நீ கட்டின்னு வந்து நீ ஆண்டு போச்சு காடு பாபானுக்கு வீடு பொண்ணுது அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு நீ என்ன புள்ளைய பெற போற இன்னும் புள்ளகளை வராம நின்று போச்சுன்னா என்ன ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவ காடு மேல் நின்ற குட்டி அவ நான் பார்த்து கட்டின குட்டி அவ நான் குட்டி எச்சு போல குட்டி அவ அந்த மாம்பழத்தை புள்ள கேப்பா நான் பார்த்து உட்காந்து உங்க அங்க போனவ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா அந்த காரணம் என்ன இந்த காரணம் என்ன உங்க அம்மா பாட்டி பாட்டால வந்து சொல்லிட்டாங்க. குடும்ப கட்சி பையா குடும்ப கட்சி பையா என்ன கட்சி ஒண்ணு கிடையாது. என்ன சொன்ன அவங்க நான் போய் என்னன்னா அடுத்த வாட்டி வீட்டுக்கார
அனுப்பிச்சு வச்சா எங்கன்னா இப்போ இன்னொரு மாம்பழம் வாங்கி ஒரு இன்னொரு புள்ள நீ பெத்துக்கலாம் ஏன் ஈஸ்வரன் வச்சுக்கிட்டு நிறுத்திக்கிறீங்களா? அவரு ஐயா இப்ப ஈஸ்வரன் வந்தா புள்ள கொடுக்குறாரு ஐயா வாங்கி வந்தாரு அதனால கொடுக்குறாங்க ஆமா நான் சொல்ற வார்த்தை வாங்க நான் போய் சொல்றேன் இந்த மாதிரி அடுத்தது ஒரு மாம்பழம் வாங்கி ஒரு இன்னொரு புள்ள பெத்துக்கலாம் அக்காவுக்கு வயசாயிடுச்சுமா உனக்கு இப்பதான் கொஞ்சம் டைட்டா இருக்குது அக்காவுக்கு தோணுங்குது அக்கா முன்னாடி வாங்கி போயிட்டோம் அது இந்த மாசம் பேத்திச்சுன்னா நீ அடுத்த மாசத்துல கூட நீ வாங்கிக்கலாம்னு சொல்றேன் சொல்லியிருப்பேன். நான் உன் சோத்தை உப்பு போட சொல்றேன்ல நான் சும்மா விடுவேனா நான் அப்படியே கேள்வி வைப்பேன் ஐயோ வார்த்தைங்களா ஏலியம்மா நான் சொல்றேன் இந்த மாரின்னு அவன் என்னன்றா அவளால உழுக்க முடியலன்னு தான்டா எண்ணெய் கட்டின்னு வந்தாங்க எப்படி அவளால அங்க போய் உழுக்க முடியலன்னு தான் எண்ணெய் கட்டின்னு வந்தாங்க அவ சொல்றான் நான் என்ன சொல்றேன்னா அரிசி கூட பிச்சை போடுவாங்க ஆனா இந்த சக்காலத்துக்கு அம்மா நான் அதையும் சொன்னேன் என் கணவரையே பிச்சை போடு. ஐயோ நான் அதையும் சொன்னேம்மா நான் பார்த்தேன் அதை மட்டும் காட்டாத என் மவுவாயெல்லாம் ஏரியா நான் சொல்றேன்மா நான் அதையும் சொன்னேன் ஏமா யார் ஒருத்தி வந்தா நம்மளுக்கு தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு அக்கா சரி நம்ம பாப்பாவை கட்டின்னு வந்தா நம்ம படிக்கிற பாப்பாவுக்கு இடம் கொடுத்தா பாப்பா நாளை பின்ன நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அக்கா உன்னை கட்டின்னு வந்து யார் யாருன்னா வந்தா எட்டி ஒதிப்பாளன்னு சொல்லிட்டு உன்னை கட்டின்னு வந்து அது எல்லாம் புள்ள பெருக்கணும் நான் சொல்றேன் அந்த தேவையா பார்த்து நான் எலும்பு விடுறது நான் புள்ள பெறத்துக்கு நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் நான் விடவே மாட்டேன்றான் பார்த்தாயா அவ என் எச்சப்பாலை பிடிச்சு வளர்ந்தவன் அவன் என் எச்சப்பாலை பிடிச்சு வளர்ந்தவன் அவ எப்படி பேசுறா அவளை நான் கிடுவேன் பங்கு நான் பங்கு டிங்கு நீ உன் பக்கம் கிளப்பு நான் அவ பக்கம் கிளப்புறான் ஐயோ அவ பக்கம் அவ கிளப்பு பக்கம் தான் இருக்கணும் அவ பக்கம் போக கூடாது சொன்ன பக்கம் என்ன பண்ற அந்த மாம்பழத்துல முட்டை கொடுக்க கூடாது அம்மா அது மேலே தான் நம்மளுக்கு கண்ணா உன் பக்கம் தான் ஏமா நானே பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ண கூடாத அவ இதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா இவ நான் கிழிச்ச கோட தாண்ட மாட்டேன் நீ பாப்பா என் பாப்பா இவ ஆமா சரி நான் எதை சொன்னாலும் அப்ப நாங்க என்னவோ குடும்பத்தை கலக்கிட்டு நாங்க லோல் போட்டுங்கிற மாதிரி நீ ஒத்துமையா போற மாதிரி இங்க பாரு நான் கிழிச்ச கோட்டை என் தங்கச்சி தாங்க மாட்டேன் என் தங்கச்சிதான் அப்படி பார்த்தான்னு வச்சுக்க அப்படி பச்சை மரம் கூட பத்துக்கிட்டு எரியுண்டா அந்த பச்சை மரத்துல எஞ்சி போய்கிட்டு உங்களுக்கு சொன்னாங்க சின்ன பெண்ணு தானே உங்களோட ஆசை தங்கச்சி தானே நீ பார்த்து வளர்ந்த பெண்ணு தானே நீ குடிச்சு எச்சி பால் குடிச்சுதானே நான் வந்தேன் எங்க தாய் தந்தை எல்லாமே நீ தானே நான் இது வெறும் இந்த பொருள் தான் வேணும் கை நீட்டி கேட்டா அந்த பொருள் மறுக்காம எனக்கு வாங்கி கொடுத்து அனைத்தையும் பார்த்து நீ தானே அக்கா உனக்கோ வயதாகி இருக்குது அக்கா அதனால நீ அந்த மாமி சாப்பிட்டு குழந்தை வந்து தங்காம போச்சுன்னா அப்புறம் வீணா போயிருக்காமே அதனால அம்மா சாப்பிட்டு உனக்கு அழகா கொள்ளு கொள்ளு